டார்ச் லைட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டார்ச் லைட் யாருக்காச்சும் டார்ச் லைட் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அந்த உலகநாயம் டிவி மதுரையில தான் டிவி எல்லாம் உடைச்சா இப்போ ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. பாக்குறவன் எல்லாம் அசந்து போயிட்டான். தமிழ்நாட்டுல புதிய புயல் இழந்துடுச்சு, உலகநாயகன் அரசியல்ல உலகநாயகனா மாற போறான்னு நினைச்சா கடைசியில நகைச்சுவை நடிகருக்கு மாதிரி ஆடிட்டார். சினிமா நடிகர் கூட அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க. அப்பா பிறப்பிட்டாங்க. இதெல்லாம் வானவேடிக்கை மாதிரி தான். ஒவ்வொரு நடிகரும் மேல ஜொலிக்கிறதுனால அது நிரந்தர வெளிச்சம் கிடைக்குமா? இன்னைக்கு உச்சபட்ச நடிகர் வந்திருக்காரு இல்லையா அரசியலுக்கு, அவர் படத்தை அவர் எடுத்து எத்தனை பேர் தெருவில் நின்றுருக்காங்க, தெருவில் போயிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா வச்சிருக்காரு. அவர் என்ன பெரிய யோக்கியமானவன் விஜய் அப்படின்ற அதெல்லாம் நாங்கள் சொன்னாதான். அதெல்லாம் ஏன்னாப்பா எல்லா பேரும் நாங்கள் அவரை ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறது அப்புறம் நம்ம தான் போக முடியாது. போட்டி எப்படி இருக்கும், உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படின்னு அவர் எப்பதான் சொல்லல, முதலமைச்சர் பார்த்து தான் சொல்றாரு ஒழிஞ்சு முதலமைச்சராக தான் சொல்றாரு பழம்பெருந்திய கூட்டணி. அதுல அங்க வைக்கிற காங்கிரஸ் கட்சியே என்ன சொல்லுது? எங்களை ஆட்சியில் பங்கு வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணும்ன்றாங்க. ஒவ்வொரு கட்சியும் பார்த்தா இன்னைக்கு போன தேர்தலை காட்டிலையும் நீங்க கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளும் கூடுதல் சீட்டு கேட்குறாங்க. அவங்க ஆட்சியில பங்கு கேட்கல. ஆனா நம்ம வைகோ, புரட்சி புயல் வைகோ, அவர் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த நாட்டில் அரசியலே ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும், கருணாநிதி குடும்ப அரசியலை ஒழிக்கணும். என்ன தெரியும் இவருக்கு, ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் அவரே என்ன சொல்லிட்டார், கூட்டணியில் நாங்கள் மந்திரி சபையெல்லாம் இடம் கேட்க மாட்டோம் அப்படின்றார். கூடுதல் சீட்டு கேட்போம்ட்டாங்க. ஆக எல்லாரும் கூடுதல் சீட்டு கேட்கறதுல இருக்காங்க. கமலா நம்ம டார்ச் லைட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டார்ச் லைட் யாருக்காச்சும் டார்ச் லைட் இருக்கா? ஞாபகம் இருக்கா? டிவியெல்லாம் உடைச்சார். இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு. அவர் பெறப்பட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே சொல்லி டிவி உடைச்சார். ஊழலை ஒழிப்பேன், ஊழல் அரசியலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன்னு வந்தவர் தான் கமலஹாசன். நம்ம உலகநாயகங்க. நான் அவரை தான் சொல்கிறேன், உலகநாயகனை தான் சொல்கிறேன். அந்த உலகநாயகம் டிவி மதுரையில் தான் டிவியெல்லாம் உடைச்சார். தான் பார்க்குறவன் எல்லாம் அசந்து போயிட்டான். தமிழ்நாட்டில் புதிய புயல் இழந்துடுச்சு, உலகநாயகன் அரசியலில் உலகநாயகனா மாற போறான்னு நினைச்சா கடைசியில் நகைச்சுவை நடிகருக்கு மாதிரி ஆடிட்டார். இப்போ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு அவரும் 15 சீட்டு கேட்குறாரு. எங்களுடைய கட்டமைப்பு தெரியும். அதில் நேற்று அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்கிறார் பாருங்க, எங்கள் தலைவருடைய எங்கள் கட்சியினுடைய அமைப்பு அவங்களுக்கு தெரியும், திமுக தலைவருக்கு. எங்கள் தலைவருடைய பிரச்சாரம் அதை தான் மெயின். அந்த முகத்தை தாங்க அவங்க நடிகர்ன்ற முகத்தை வச்சு ஏமாத்திடலாம், மக்களை ஏமாத்திடலான்னு எல்லா பேரும் அதே சினிமா நடிகர் பூரா அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க. அப்பா பிறப்பிட்டாங்க, இந்த மாதிரி கிளப்பிட்டாங்க. நடிகர்கள்னா ஓட்டு போட்டுருவாங்க, அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நடிப்பை வச்சு அப்பா முகத்தை பார்க்கறதுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வானவேடிக்கை மாதிரி தான். ஒவ்வொரு நடிகரும் மேலே ஜொலிக்கிறதுனால அது நிரந்தர வெளிச்சம் கிடைக்குமா? நிரந்தர வெளிச்சம் கொடுக்கக்கூடியது அரசியல் இயக்கங்கள், அது கட்டமைப்பு வேணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர் புரட்சி தலைவர்னா அவர் மாதிரி ஒரு படத்தில் எவனாச்சும் அந்த மாதிரி படம் மினிமம் கேரண்டி எம்ஜிஆர் எல்லாரும் சொல்லுவாங்க, மினிமம் கேரண்டி எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. எம்ஜி அவர் படம் எடுத்தால் எந்த முதலாளிக்கும் பாதகமே இருக்காது. இப்போ எத்தனை நடிகர் படத்தை எடுத்துட்டு தெருவில் நிற்கிறாங்க. இன்னைக்கு உச்சபட்ச நடிகர் வந்திருக்காரு இல்லையா அரசியலுக்கு, அவர் படத்தை அவர் எடுத்து எத்தனை பேர் தெருவில் நின்றுருக்காங்க, தெருவில் போயிருக்காங்க. எத்தனை எல்லா படமும் விட்டுங்க. எங்கள் தலைவர் படம் அப்படி இல்லை. அவருடைய கதை அமைப்பு எந்த படத்துலையாச்சும் தாய்மார்களுக்கு முதியவர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் கேரக்டர் அமைப்பார். தீமைகளை எதிர்ப்பார், ஊழலை எதிர்ப்பார். அப்படிப்பட்ட அவர் திரைப்பட நடிகர். அவர் சினிமாவுக்கு வந்தார். படிப்படியாக 52லேருந்து அரசியல் இயக்கத்தில் உழைத்து சினிமா சாட்சியை பிடித்தான்னா எல்லா பேரும் நாங்கள் அவரை ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறது அப்புறம் கடைசியில் காணாமல் தான் போக முடியும். எல்லா நடிகரும் காணாமல் போயிட்டாங்க. கமலஹாசன் ஏற்கனவே காணாமல் போயிட்டு இப்போ போய் இதை ஒரு சீட்டை வாங்கிட்டு இப்போதைக்கு 15 ஃபில்டப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு சீட்டு இல்லை, நீங்கள் பேசாமல் இது பண்ணுங்க, இல்லைன்னா உங்கள் படம்லாம் தயாரிக்க முடியாதுன்னா முடிஞ்சிருவார். அதுவும் தெரியல.
பாஜக கூட்டணியில் அதிமுக அடிமையாக இருக்கிறது ஒண்ணு. ஊழல் கட்சி ம் அதோட கூட்டணியை வைக்க மாட்டோம் அந்த கட்சி எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. சரி. அந்த அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏ சகோதரி விஜய், நாங்கள் அடிமையா யாரை அடிமைப்படுங்க? நாங்கள் தான் சொல்கிறோம் ஏற்கனவே, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை, நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். இது அதிமுக வரலாறு. எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொறுத்த அளவுக்கு எங்கள் புரட்சி தலைவர் எப்படியோ, புரட்சி தலைவர் அம்மா எப்படியோ, அவங்க 8 அடி பாஞ்சா அவர் 16 அடி பாய்கிறார். அவருக்கு மாசம் இந்த நடிகர் என்ற மாசம் தான் இல்லையே ஒழிய, மக்கள் இன்றைக்கு நம்மளில் ஒருவர் விவசாய குடும்பத்தில் வந்தவர் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு எடப்பாடியாருக்கு எங்கே போனாலும் மக்கள் செல்வாக்கு. தொகுதி வாரியாங்க 25,000 30,000 50,000 பேர் மக்கள் கூடுறாங்க. விவசாயிகள் பூரா நம்மளுடைய சகோதரன்டா அப்படின்றாங்க. பெண்கள் எல்லாம் நமக்காக உதவி பண்ணவர்டா அப்படின்றாங்க. மாணவர்கள்லாம் ஆல் பாஸ் போட்ட கதாநாயகன்டா நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார். 7.5 விழுக்காடு கொடுத்தவர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. நாங்கள் போய் அடிமைன்னு சொன்னால் இவர் சொல்லி என்ன செய்ய? இவர் இப்போ தான் வந்திருக்கார். இவர் அடிமைன்னா இவர் பேசாமல் நான் சொல்கிறேன். இப்போ சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல, 2 தடவை கூப்பிட்டாங்க. எங்க வீராப்பா அவர் இருந்திருக்க தானே, படம் தானேயா. இதுக்கு தானே 41 பேர் இறந்தது, நான் வர முடியாது இங்கே வந்துக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க வேண்டியதானே. வீராப்பா நிற்கணும்ல, இருக்கணுமா என்னங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய சூரப்புலி தனத்தை இவர் எங்களை சொன்னதுனால சொல்கிறேன். ஏதோ அரசியலில் வர்றாரு, புது முகம் மறட்டும் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம். நான்லாம் நினச்சேன், உண்மையில் நான் அவரை வரவேற்றிருக்கேன். ஆனால் யார் நம்ம அவரை இது பண்ணோமோ எங்கள் காதவே கடிச்சா நாங்கள் சும்மா இருப்போமா? 41 இறந்தவங்க, 41 பேர் இறந்து போட்டாங்க. எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா? இவருக்குன்னு அவ்வளோ பெரிய கூட்டமா? லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. எவ்வளோ கட்டுக்கோப்பு? முதல்ல அவங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? 41 குடும்பத்தையும் உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. இறந்தவங்களை கூப்பிட்டு ஃபோன் போட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேதம் கேட்குற காட்சி தமிழகத்தில் புதியதுங்க. இதுதான் இந்த விஜய் செஞ்ச புதிய திட்டம். அதனால் புதிய என்ன சொல்லலாங்க? அது மோசமான கலாச்சாரம். அது மோசமான கலாச்சாரம், அது வேறங்க. அதுக்கு பேர் என்ன சொன்ன, ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் இறந்தவங்களை அவரை பார்க்கணுன்னு வந்து குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் இறந்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல. அரசியல் இயக்கம் தொடங்கிவிட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணினா என்ன? கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க. எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கா, அவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்லியிருக்கான். என்னைக்கு அரசியல் இயக்கம் தொடங்கிட்டாலே களத்தை வந்து பணியாற்றணும், மக்களுக்கான நன்மைகள் தீமைகளை கலந்துக்கிறணும், களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். பாருங்க, விஜய் இப்போ தான் வந்தார், எப்படி இறங்கி வேலை பார்க்குறாருன்னு மக்கள் பேசணுங்க. சும்மா நடிகர்கள் ரசிகர்கள் கைதட்டுற வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழிவாக பேசுறது சரியில்லை. இன்னொன்று கேள்வி கேட்டீங்க, தம்பி கேட்டாருங்க, நம்ம முதலமைச்சர் கூட்டணியை பற்றி சொன்னார். ஸ்ட்ராங்கான கூட்டணி. அங்கே ஸ்ட்ராங் கிடையாது, பில்டிங்கு தான் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்கு. இங்கே அப்படி இல்லை. எங்கள் உலக நாயகன் யார்? உண்மையான உலக நாயகன் இன்னைக்கு மோடிஜி. ஏங்க, எந்த பிரதமருங்க தமிழ் மொழியை உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த? இந்தியாவில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க. எந்த பிரதமர் கொண்டு போயிருக்காரு? கொண்டு போய் சேர்த்திருக்காரு? தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியத்தை, திருக்குறளை கொண்டு போய் சேர்த்த எந்த பிரதமர் செஞ்சிருக்காரு? செஞ்ச ஒரே பிரதமர் மோடிஜி. அதுக்காக நான் வாழ்த்துறேன். அவர் இங்கே இருக்காருங்க. 11 லட்சம் கோடி ரூபாய் நான் கொடுத்துருக்கேன் தமிழகத்துக்குன்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்கிறாரா முதலமைச்சர்? சொல்ல முடிஞ்சுதா? 2300 கோடி கொடுக்கல, 3000 கோடி கொடுக்கலன்னு சொல்கிறார். இத்தனை கோடி கொடுத்தேன், தமிழகத்தில் இத்தனை பேருக்கு குடிநீர் கொடுத்துருக்கேன், அதை இவங்க கொடுத்ததாக திட்டம் போடுறாங்க, இவங்க அறிவிக்கிறாங்க. நான் கொடுத்தது அந்த திட்டம், வீடு கட்டும் திட்டத்துக்கு இத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்கேன்னு சொன்னார். அதை மறுத்து பேச முடியுதா இந்த அமைச்சர்னால? எல்லாரும் பம்புறான்.
ஈடி ரைடு வந்துருமா? ஈடியா? ஆமா. ஈடி ரைடு வந்துன்னு பம்பனா முதலமைச்சர். அது ஒரு அவர் சொல்றாரு, பிரதமர் ஏதோ சொல்லிட்டு போறாரு, அரசியல் பேசுறாரு அப்படின்ட்டு போறானோ ஒழிய, எவ்வளவு இதுக்கு முன்னால எப்படியெல்லாம் பேசுனாங்க அமைச்சர், திமுக அமைச்சர்கள், இன்னைக்கு எப்படி பேசுறாங்க? நீ எல்லாம் பம்புறாங்க. ஏன்னா வரிசையா இருக்கு, காத்து கொண்டு இருக்குல்ல. இன்னும் எல்லா பேரும் அடுத்து இவங்க எல்லாம் போறது எங்க? திகாருக்கு போறாங்களா, இதுக்கு போறாங்களான்னு தெரியல. உழவலுக்கு போறாங்களா, வேலூருக்கு போறாங்களா, என்னன்றே தெரியல. எல்லா பேருமே அதுல தான் இருக்காங்க. அடிச்சு வச்சிருக்காங்க கோடி கோடியாக. இன்னைக்கு அவங்க நம்புறதே, திமுக கூட்டணி நம்புறதே பணத்தை தான், கூட்டணின்னு. ஆனா மக்கள் தான் எஜமானர்கள். இவங்க வீட்டு பணத்தை கொடுக்க போறாங்க நாளைக்கு. இத்தனை ஆண்டுகளா பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்காதவர் இந்த ஆண்டுக்கு 3000 ரூபா கொடுக்குறாரு. இதுவரைக்கும் லேப்டாப் மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கல ஒரு முதலமைச்சர். இப்போ போய் கொடுக்குறாரு 10 லட்சம் லேப்டாப். எல்லாம் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது அதை பார்த்து சட்டமன்றத்தில் சொல்கிறாரு அமைச்சர், சட்டம் வேலை பார்த்தாலும் அதை பார்த்துக்கணும், காலகாலத்துக்கு லேப்டாப் பார்த்துக்கலாம்ல, அதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு இதாக மாணவருக்கு படிக்கும்போதே படிக்கிறதுக்கு கொடுத்தாங்க அம்மா. அதனால தான் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு அகில இந்திய அளவில் போட்டி போட்டு முன்னிடத்தில் இருந்தது. இந்திய அளவு சராசரி உயர்கல்வி சேர்க்கை 38%, 52%. இன்னைக்கு 48% குறைஞ்சி போச்சே திமுக ஆட்சியில். நீங்கள் ரோல்டு மாடல்ன்றீங்களே, திராவிட மாடல்ன்றீங்க, இந்தியாவுக்கே முதன்மையானதுன்றீங்க. இன்னைக்கு கடன் வாங்குறதான முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு மாற்றிருக்கீங்க. என்ன திட்டம் கொடுத்துருக்கீங்க? புரட்சிகரமான திட்டம் கொடுத்தீங்களா? எங்கள் அம்மா விலையில் அரிசி கொடுத்தாங்களே ஏழைபாளைகளுக்கு, நீ என்ன கொடுத்துருக்க? உன் ஆட்சியில் ஏதாவது செஞ்ச? 1000 ரூபா கொடுத்த தாலிக்கு தங்கத்தை. இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் எவ்வளவுங்க? 1,10,000 ரூபா ஆகிப்போச்சு ஒரு பவுன். நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தங்கத்தை வாங்கி போட முடியுமா? தங்கன்னு பேர் தான் வைக்க முடியும். 13 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்தவர் எங்கள் அம்மா. 53 லட்சம் மாணவிகளுக்கு கொடுத்தவர் எங்கள் அம்மா. அம்மாவும் எடப்பாடியாராம். 53 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 13 லட்சம் பேருக்கு திருமணத்தை நடத்தி வச்சாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்து 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் சைக்கிள் கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு நல்ல திட்டம் உங்க கொண்டாந்து கொடுத்துருக்காங்களே இந்த ஆட்சியில். எல்லாம் தேர்தலை நோக்கியே இன்னைக்கு திட்டங்களை போடுறாங்க. சரி, எல்லாமே செஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. திமுக முதலமைச்சரையும் கேட்குறேன், அமைச்சர்களையும் கேட்குறேன். நீங்கள் தனித்து நீங்கள் இவ்வளோ திட்டம் கொடுத்துருக்கோம், எங்கள் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி எங்கே நிற்க முடியுதா? காங்கிரஸை விளக்க முடியுதா? காங்கிரஸுக்கு அடிமையாக இருக்க திமுக. எங்க 2G அலைக்கற்றை ஊழலில் 1,76,000 கோடியில் இவருடைய கனிமொழியை ஜார்ஜில் 6 மாதம் அடைச்சாங்க. இன்னைக்கு கொள்கை வரப்பு செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இருக்க ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர், அவரை எங்க திகார் ஜெயிலில் இருந்தார். 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு தானே ஜாமீனில் வந்திருக்காங்க. அந்த கட்சியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு கலைஞர் சொன்னார். அதோடு இன்னைக்கு உறவாடி கொண்டு இருக்கீங்க. அந்த கட்சி தன்னிடந்து போகக்கூடாதுன்றக்கா ராகுல்கிட்ட பேசுகிறீங்க, அங்கே பேசுகிறீங்க, செல்வ பெருந்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க. அங்கே இருக்கும் கொந்தளிக்கிறான் காங்கிரஸ்காரன் பூரா. இந்த காங்கிரஸை தான் அழிக்கணும்னு அண்ணா நினைச்சாரு இல்லையா? காங்கிரஸ் தமிழகத்தில் வரக்கூடாது. அது தமிழ் விரோத கட்சி காங்கிரஸ் கட்சி. அவங்க தானே நீட்டு தேர்வு கொண்டு வந்தாங்க, அவங்க தானே ஜல்லிக்கட்டை நிறுத்தினாங்க. இலங்கை தமிழரை படுகொலை செய்ய காங்கிரஸ் கட்சி தானே. அதோடு துணை போனவங்க தானே திமுக. என்ன நீ புதுசாக பிறப்பிட்டீங்க? சும்மா ஏமாத்துறாங்க மக்களை. நாங்கள் கூட்டணியில் சேர்ந்தா நாங்கள் அடிமை, நீங்கள் சேர்ந்தா அடிமை இல்லையா? அண்ணன் டிஆர் பாலு மத்திய அமைச்சராக இருக்காருங்க, போக்குவரத்து துறை அமைச்சராக. அவர் காலத்தில் தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பாடுபட்ட நம்ம மாணவர்களை சுட்டு கொண்ட காங்கிரஸ், எந்த எழுத்து இருக்கக்கூடாது, நம்ம தபால் ஆஃபீஸில் எங்கேயும் இந்திய எழுத்து இருக்கக்கூடாது, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடாதுன்னு அழிச்சதுக்காக சுட்டாங்க. இவங்க சாலையில் பூரா ஹிந்தியில் வந்துச்சு. அப்போ பாலுகிட்ட கேட்கும்போது என்ன அன்னை சொன்னார், வடநாட்டிலேருந்து வர்றவங்க ஹிந்தி பழத்தா தானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவங்க தான் வியாக்கணம். திமுக எப்போவுமே தன் கூட்டணிக்கு வியாக்கணம் பேசுவாங்க. இதே திமுக தான் கூட்டணி சேவையில் இருந்தாங்க மத்திய அரசில் பாரதிய ஜனதாவோட. நாங்கள் வேணான்னு பாரதிய ஜனதா ஒதுக்கின பிறகு நீ ஒதுக்கிட்டீங்களா, நாங்கள் சேர்ந்துக்கிறோம்ப்பா,
இந்த இது மாதிரி சிவாஜி படம் சிவாஜியா அதனா பாஸ் ரஜினி நடித்த படம் பாருங்க. நீங்கள் பழகுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ஏன்ட்ட அனுப்பிச்சி விடுங்க, நம்ம பாப்பா சாலமன் பாப்பையா சொல்லுவேன். ராஜாட்ட சொல்லுவார், நம்ம ஊர் ராஜா, நம்ம ஊர் பட்டிமன்ற கதாநாயகன் நம்ம பாப்பையா சாலமன் பாப்பையா. இந்த இதில் சொல்லுவாங்க, இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ரஜினியை அனுப்பும்போது. அதான் சிவாஜி படத்தை தான் சொல்கிறேன். அதில் மாதிரி நாங்கள் வேணான்ட்டு வந்து நீ போய் சேர்ந்து மந்திரி சபையெல்லாம் இது 6 வருஷம் இருந்துட்டு என்ன பாருங்க இப்போ பில்டப் கொடுக்குறாங்க. நாங்கள் சேர்ந்தா அடிமை, எடப்பாடியார் சேர்ந்தா அடிமைக்கு அடிமையாகிட்டாராம். ஏங்க நாங்கள் அடிமையா? டேய் நாங்கள் என்னைக்கு கெத்தப்பா. எம்ஜிஆர் கட்சி என்பது கெத்து. எங்கள் அம்மா எப்படியோ எங்கள் தலைவர் எப்படியோ அதே மாதிரி எடப்பாடியார். அவங்க 8 அடின்னா அவர் 16 அடி பாயிறாருல. என்ன சொல்றீங்க? என்னன்னா தம்பி, கூட்டணி என்பது நான் எப்போதும் சொல்றேன், கூட்டணி என்பது அந்த தேர்தலில் மக்களுடைய வாக்கு சிதறக்கூடாது. எனவே அந்த மக்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சியுடைய வெற்றியையும் இதையும் பார்ப்பது வழக்கமான ஒன்று. இதுக்கு தான் கூட்டணி. தேர்தல் முடிந்தவுடன் அந்த கூட்டணி இது விளையிடுவாங்க. அவங்க கொள்கையில் பல்வேறு கொள்கைகள் இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும். ஆனால் இப்போ திமுகவில் கூட்டணி வச்சுருக்க கட்சி மாதிரி தாலி கட்டிய மனைவி மாதிரி அடங்கி ஒடுங்கி இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டு, திருமாவளவன், காங்கிரஸ், எல்லா கட்சியும் இன்னைக்கு நடக்கிற அட்டியூழியங்களை பேசுகிறாங்களா? ஏங்க நேற்றைக்கு முந்தான எவ்வளோ பெரிய தகராறு, போலீஸே அடிச்சிருக்கான். எவ்வளோ வன்முறை நடக்குது தமிழகத்தில். இதை யாராச்சும் கண்டிக்கிறாங்களா? சமூக ஆர்வலர்னு எங்கள் ஆட்சி காலத்தில் பிறப்பிட்டாங்க. அவங்களாம் எங்கே போய் ஒளிஞ்சாங்கன்னே தெரியல. டேப் அடிச்சுக்கிட்டுலாம் பாடுவாங்க. அவங்களாம் எங்கே போய் ஒளிஞ்சாங்கன்னே தெரியல. அவன் தேடி கண்டுபிடிங்க, காணாம் என்று போட்டு சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து எடப்பாடியாரை 10 தொகுதி தோல்வி கண்ட பழனிசாமின்னு பொதுக்கூட்டத்தெல்லாம் பேசிட்டே வர்றாரு. பொதுவாக திமுக தன் நிலையை பார்க்கணும். வாஸ் அவுட் ஆன கட்சி திமுக. எதிர்கட்சியாக கூட சட்டமன்றத்தில் வராத கட்சி திமுக. அவங்க எங்களை சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் என்ன பாருங்க. எடப்பாடியாருடைய செல்வாக்கு, எடப்பாடியாருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு, தொண்டருடைய கட்டுக்கோப்பு, அதிமுக தொண்டர்கள் யாரும் விலகி போனவன்லாம் வந்துட்டாங்க, தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் திரும்ப சேர்ந்துட்டாங்கன்னு போது வைத்தறிச்சலில் பேசுகிறார் நம்ம முதலமைச்சர். வேற ஒன்றும் இல்லை. முதலமைச்சருக்கு தெரியும் இது அதிமுக பேச மட்டும் ஸ்ட்ராங்கு, பில்டிங்கு ஸ்ட்ராங்குன்னு தெரியும். அவங்க இதில் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக்குன்றதுனால அதை இது பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறார், மாற்றி சொல்கிறார் முதலமைச்சர். போதைப் பொருள் ஒழிப்பதுக்கு மத்திய அரசு தான் ஒழிக்கணும், மகாராஷ்டிராவில் பேசக்கூடிய மதுராந்தகத்தில் பேசிட்டு போறாரு முதல்வர். சரி, நான் கேட்குறேன், மத்திய அரசு கட்டுப்படுத்தணும். மத்திய அரசு எல்லைக்குள்ளே நடக்குதுன்னா பரவாயில்ல. மாநிலத்தில் உளவுத்துறை எதுக்கு இருக்குது? இதுக்குன்னு ஒரு விங்கு, கஞ்சா, இந்த போதை இதெல்லாம் இது பண்ணுறது, அதெல்லாம் தடுக்கிறதுக்குன்னு ஒரு விங்கு வச்சுருக்கீங்களே போலீஸ் துறை. அதுக்கு ஒரு டிஜிபி இருக்கார். அவர் என்ன செய்கிறாரு? மாங்காய் பறிக்கிறாரா? மத்திய அரசு எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு. இன்னைக்கு போதை கடத்தல், இன்னைக்கு கஞ்சா கடத்துறது, பல்வேறு போதை, விதவிதமான போதைகள்லாம் இதை இங்கேருந்து கடத்துறதுக்கு தமிழகம் தான் ஒரு தளமாக இருக்குது. இலங்கைக்கு கடத்துறாங்க, பல்வேறு மாநிலங்களுக்கு கடத்துறாங்கன்னா இங்கே தான் தளமாக இருக்காங்களே. இதை கட்டுப்படுத்த முடியலையே. ஏங்க அந்த ஜாபர் ஷெரீஃப்னு நீங்கள் மறந்துருப்பீங்க. இந்த ஜாபர் ஷெரீஃப் தானே, சாபர் சாதிக்குன்னு அவர் முதலமைச்சர் கூட போட்டோ எடுக்கிறாருங்க. துணை முதலமைச்சரோட போட்டோ எடுக்கிறாரு. துணை முதலமைச்சருடைய மனைவி கூட அவர் படம் தயாரிக்கிறார், அது தயாரிப்பாளராக இருக்கார். டிஜிபியோட இருக்கார். அவர் தான் உலகத்துக்கே போதை கடத்தல் மன்னனா. அவர் தம்பியும் அவரும். இப்படியால பக்கத்தில் வச்சு இன்னைக்கு செய்கிற தவறுக்கு பூராமே திமுக நிர்வாகி தான் காரணமாக இருக்காங்க. இது முதலமைச்சர் சொல்லுவது சரியல்ல. முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் மூடி மறைக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். உண்மையில் அவருக்கே தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே சாட்டையை சொல்லட்டுமே, உங்களால் நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொன்னவர் இதே முதலமைச்சர் தான். எனக்கு மக்கள் பணியாற்றுறதுக்கு எனக்கு நேரம் உங்களை சமாளிக்கிறதுக்கு எனக்கு நேரம் போதில்லைன்னு சொன்னவர் தான் நம்ம முதலமைச்சர். அதை புரிஞ்சுக்கணும்.
விஜய் வந்து கட்சி தொடங்குறப்போ சொல்லியிருந்தாரு, அதாவது எல்லாருமே கட்சி தொடங்கியது வந்து வீட்டில் ஓட்டு கேட்க போவாங்க. நாங்கள் வந்து வீட்டில் ஒரு ஓட்டை வச்சுட்டு தான் கட்சியே தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது ரேஷன் அட்டைக்கு ஒரு ஓட்டு இருக்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. 2 கோடி ஓட்டு இருக்கு. கரெக்டு. அப்படி சொல்லலாங்க. வாயில் எதுனா வாயிலே சுடலாம். அல்வா வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஏங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்கன்னா எந்த வீட்டில் இருக்குது? எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு? எப்படி கணக்கு எடுத்தார்? சென்சஸ் எப்படி எடுத்தார்? சும்மா சொல்கிறது அந்த பில்டப் தான். இப்போ கதாநாயகனாக இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. ஏய் எப்பா யாராச்சும் அடிக்க முடியுமா? டுப்புன்னு சொல்கிறாரு. அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற. அங்கே பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாராம். என்னங்கடா உங்கள் கான்செப்ட்? என்ன அரசியல் இது? என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்குது. இவங்க செய்கிறது இவங்க அந்த அழிச்சனாட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அழிச்சாட்டம் ரொம்ப மோசங்க. எங்க இறந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இறந்தவங்க வீட்டுக்கு தாயா போய் கேதம் கேட்டு அவங்க உறவினர்லாம் வந்திருக்காங்கப்பா, தலைவர் வந்திருக்காங்க, அவரோட இன்னார் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் கேட்கறதுக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்றாங்க? நாங்கள் பெரிய இதுண்டா. எங்கள் கட்சிக்காரங்க போனால் நாங்கள் என்னென்ன வந்திருக்காங்க, அவங்க ஊருக்காரங்களாம் வந்திருப்பாங்க. அப்போ அது மாதிரி பாவம் கூட்டத்தில் இறந்ததை பார்க்குறதுக்காக விஜய் வந்திருக்கார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இவர் இன்னும் இப்படி செஞ்சாருன்னா, இவர் இப்போவே இப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து என்னப்பாகிறது? இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா? ஏங்க இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம் தான். இது என்னமோ தெரியல. ஏன் கமலஹாசனாச்சும் சும்மா இது பில்டப்லேயே ஓடி போயிடும். இது ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிற அது வேற. பக்கத்தில் யார் ஆதவ அர்ச்சனா வச்சுருக்காரு. அவர் என்ன பெரிய யோக்கியமானவனா? இந்த நாட்டில் ஏலபாளைகளை லாட்ரி விற்று ஏலபாளைகளை சொத்தை சுரண்டி குடும்பம்தான் மார்ட்டின். அந்த குடும்பத்தில் அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதவ அர்ச்சனா. எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்னைக்கு அவர் சொல்கிறார் விஜய் அப்படின்றார். இதெல்லாம் நாங்கள் சொன்னார். அதெல்லாம் வேணாப்பா, அதை போயிடும். எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட்டு திமுக கூட்டணி, அண்ணா திமுக. வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி, சினிமா தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடுற மாதிரி. சரி வாங்க, சரி ரொம்ப நன்றி.